2024 எலெக்ஷன் கண்டிப்பாக நிறைய அரசியல் கட்சிகளுக்கு, நிறைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடத்தை புகட்டி இருக்கும். சோஷியல் மீடியாவை எதிர்த்து இனி நம்மளால் அரசியல் பண்ண முடியாது. உண்மையை சொல்லாமல் இனி அரசியல் பண்ண முடியாது. பொய் பேசி மட்டுமே இனி அரசியல் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. நல்ல விஷயங்களை செய்யாமல் அரசியல் வாழ்க்கையை ஓட்ட முடியாது அப்படிங்கிறத எல்லாமே அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அதை விட முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சூப்பரான விழிப்புணர்வு வீடியோக்கள் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிற வீடியோ, ஜாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க மக்கா அப்படிங்கிற அடுத்த வீடியோ, பரம்பரையாக இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிற தவறை தட்டி கேட்கக்கூடிய வீடியோ, இப்படின்னு சொல்கிற எல்லா வீடியோக்களையும் போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாங்க. இந்த விழிப்புணர்வை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நார்மல் மீடியாவில் வராது. ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு நபருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. சில அரசியல் கட்சிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் பார்க்கக்கூடிய டெலிவிஷனில் பார்க்கக்கூடிய நியூஸ் மீடியாக்கள் எல்லாம் உண்மையை தான் சொல்லுது அப்படிங்கிறத நம்பிக்கை அது வேண்டாம். அதை விடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பகுத்தாய்வு செய்யுங்க. இங்கே உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல யூடியூப் சேனல் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்களை பேசக்கூடிய சேனல்ஸ் இருப்பாங்க. இல்லை 50% இந்த சேனல் கொஞ்சம் உண்மையை சொல்லுவாங்கப்பா அப்படிங்கிற டிவி சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் ஏதாவது இருக்கும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அரசியல்வாதிகள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? மக்களை ஏமாத்துறதுக்கு நாம் செய்ய வேண்டியது அந்த 1000 ரூபாய். இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 1000 ரூபாய் மாதம் தகுதி இருக்கக்கூடிய, மறுபடியும் சொல்கிறேன், தகுதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை நாளைக்கு எதிர்கட்சியாக வரக்கூடிய, எதிர்கட்சியாக போட்டி போடக்கூடிய ஒரு கட்சி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மாதம் 2000 ரூபாய் தரேன், மாதம் 1500 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் தரேன், திமுக மாதிரி தகுதியின் அடிப்படையில் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எங்க ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லாமையாக நாம் இருக்கோம். கையால் வேலைக்கு போனால் 1000 ரூபாய் நமக்கு சம்பளம். ஒரு நாளில் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஒரு மாதத்தில் உங்களிடமிருந்தே அது வாங்கப்படுது, புடுங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் ஒரு நபர் இந்த மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய வீட்டில் போய் எடுத்து பாருங்களேன். ஒரு காட்டருக்கு 130 ரூபா 140 ரூபா ஆகுமா? ஒரு மாதத்தில் அவன் ஒரு 10லேருந்து ஒரு 20 காட்டர் அடிப்பானா? எவ்வளோ ரூபாய் ஆயிடுச்சு? அதுக்கே கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு மேலே ஆகலை. 6000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. இந்த மதுவை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தா ஒரு குடும்பத்துக்கு 4000 ரூபாய் மினிமம் என்ன கிடைச்சிருக்கும்? லாபம் கிடைச்சிருக்கும்யா. 1000 ரூபாய் எனக்கு தர வேண்டாம், மதுவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி, மது விலக்கு அமல்படுத்தி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? வேண்டாம், அதை கேட்க வேண்டாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது, நாம் எதுக்கு அதிகமாக பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்முடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு. அந்த படிப்பை நாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சொன்னால், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டால் படிப்பு சரி வர மாட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மத்தியில் ப்ரைவேட் ஸ்கூல், அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வாங்கக்கூடிய காசு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வாங்கக்கூடிய காசு, இதெல்லாம் அதிகமாக இருக்கேப்பா. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தீங்கன்னா, அரசாங்க பள்ளியில் அரசு அதிகாரிகளுடைய மகள்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருந்தீங்கன்னா, வேறு எதுவுமே வேண்டாம். எம்எல்ஏ எம்பியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நாங்கள் போகிற அதே ட்ரெயினில் வரணும், நாங்கள் போகிற அதே ஃப்ளைட்டில் வரணும் அப்படின்னா, நாங்கள் படிக்கிற அதே அரசு பள்ளியில் உங்களுடைய குழந்தைகளையும் படிக்க வைக்கணும்ல. அப்போ அதை கட்டுப்படுத்தி இருந்தால் ஒரு மாதம் இல்லாட்டி 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம 18,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதை விட கூடுதலான ஃபீஸை தான் நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க. அதை கட்டுப்படுத்தி இருந்தால் அதில் ஒரு மாதம் ஒரு 6000 ரூபாய் நம்மளால் சேவ் பண்ணியிருக்க முடியுமா? 1000 ரூபாய் தாராங்களாம், நம்ம பளபளப்புடன் இருக்கோமா? நீ அதை கட்டுப்படுத்தி இருந்தா, ஒரு அரசாங்கமாக ஒரு அரசியல்வாதியாக அதை நீ கட்டுப்படுத்தி இருந்தால் மாதம் 6000 ரூபாய் எனக்கு நான் சேவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம எதுக்கு செலவழிக்கிறோம்? பெரிய அளவில் நம்முடைய மருத்துவமனைக்காக. நோய்கள் எல்லா இடமும் கலப்படம் வந்துருச்சு, அதை நீங்கள் கட்டுப்படுத்தி இருக்கலாம். விலைவாசி உயர்தல் அப்படிங்கிறத நீங்கள் கட்டுப்படுத்தி இருக்கலாம். போலியான பலவிதமான பொருட்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து அதை மார்க்கெட்டை கெடுக்குது, நம்முடைய உடல்நிலை கெடுக்குது. இப்படின்னு சொல்கிற மருத்துவமனைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால், எங்கேயாவது அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா கியூ ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்க வச்சது அரசாங்கம் தானே. அந்த அரசாங்கம் அந்த மருத்துவமனை சரிப்படுத்தி இருந்தால், மறுபடியும் சொல்கிறோம், அரசியல்வாதிகள் அரசாங்க மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு அரசியல்வாதியாக மாறுவாங்களா? உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களிலிருந்து மாரடைப்பு அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல்வாதிகளும் கடைசியாக எங்கே போய் நிற்கிறாங்க? எனக்கு அந்த மருத்துவமனை வேணும், எனக்கு இந்த மருத்துவமனை வேணும். அப்போ உங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவமனை வேணும், உங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும். எங்கள் மக்களுக்கு மட்டும் ஓட்டு 1000 ரூபாய்க்கு விற்கிற மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு அப்படின்னு கொடுக்குற அந்த மக்கள் மட்டும் அல்லோல் படணும். அந்த மருத்துவமனை செலவை பாதியாக குறைச்சிருந்தா வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபா நாங்கள் சேவ் பண்ணியிருக்க மாட்டோமாயா? மடிக்கணினி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்.
இந்த ஒரு உலகத்தில் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக மாறிட்டு இருக்கு. 5G நெட்வொர்க் வந்துருச்சு. BSNL தான் போட்டு தள்ளிட்டீங்க ஒட்டு மொத்தமாக. இங்கே மடிக்கணினி அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த மடிக்கணினியை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுத்துருந்தா, ஏதாவது ஒரு 100 மாணவர்களுக்கு கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய 25 மாணவர்கள் அந்த மடிக்கணினியை வச்சு அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு நாங்கள் தெரியுமா? பார்ட் டைம் ஜாப்ஸாக இருக்கட்டும், டிசைனிங்காக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய ரீல்ஸை எடிட் பண்ணுறதாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், கண்டென்ட் மேக்கிங்காக இருக்கட்டும், வெப்சைட் டிசைனிங்காக இருக்கட்டும், டுட்டோரியல்ஸாக இருக்கட்டும், அதை படிப்பதற்கான அந்த ஒரு மீதம் இருக்கும் 75 மாணவர்கள் அதை சரியாக யூஸ் பண்ணலைன்னே வச்சுக்கோங்களேன். அவங்க பாட்டு பார்க்குறாங்க, படம் பார்க்குறாங்க, இல்லை அந்த லேப்டாப்பை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையாக அதை பயன்படுத்தக்கூடிய அட்லீஸ்ட் 25 மாணவர்கள் இருப்பாங்க. 125 மாணவர்கள் இருப்பாங்க. இந்த 25 மாணவர்கள் அவங்க குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்களேயா, அதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்களே. தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, இன்னைக்கு தங்கத்துக்கு விலை ஏதாவது ஏழை மக்களால் வாங்க முடிகிற அளவுக்கு இருக்கா? ஆனால் அதை அரசாங்கம் எடுத்து நடத்திய போது, இல்லாட்டி அரசாங்கம் கொடுத்த போது கூட அதெல்லாம் நீங்கள் வேண்டான்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்கீமை கட் பண்ணிட்டு அந்த ஸ்கீமை பாதியாக உடைச்சு, அதையும் பாதியாக உடைச்சு 1000 ரூபாய் உதவித்தொகைன்னு கொடுத்து, தெருவுக்கு தெரு நாங்கள் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறோமே, 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறோமே, உங்களுக்கு கிடைச்சிருச்சா? உங்களுடைய பணம் 1000 ரூபாய். என் பணம் 1000 ரூபாய் கிடையாது. என் பணம் பல லட்சம் ரூபாய் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருடமும் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியும், ஏழ்மையான மனிதர்களுக்கு தெரியும் நம்ம எப்படி நம்முடைய காசை அரசாங்கத்துக்கு வட்டியாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி, இல்லை அவங்களுடைய அந்த டேக்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பால் விலை ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, வாக்குறுதிகள் அள்ளி தெளிக்கிறீங்களே. மத்திய அரசாங்கம் ஒரு வாக்குறுதி, மாநில அரசாங்கம் ஒரு வாக்குறுதி. நாங்கள் இப்போ கேட்குறோம் ஐயா, மாநில அரசாங்கம் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருந்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான பணத்தை நாங்களே சம்பாதிப்பதற்கு எல்லா வழிமுறைகளும் ஏற்பட்டு இருக்குமே. அதெல்லாம் தடுத்துட்டு, எனக்கு வர வேண்டிய அந்த தண்ணியை நீ தடுத்துட்டு, பாட்டிலில் 10 ரூபாய் தண்ணி வச்சு விற்று இந்தா பாட்டிலுக்கு 10 ரூபாய் தண்ணின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த தண்ணி அங்கே தேக்கி வச்சிருக்கியப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உண்மைதான். நமக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க தேக்கி வச்சுட்டு 1000 ரூபாய் கொடுத்து அதை பெருசாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? நம்பிராதீங்க. உண்மையை சொல்லிடுறேன், நம்பிராதீங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அந்த கதிரானந்த் அவர்கள் பேசினதை மைக்கில் டெலிகாஸ்ட் பண்ணுறார். இங்க பார்க்கிறதுக்கு எல்லா பெண்களும் அழகழகா பளபளப்பா இருக்கீங்களே, 1000 ரூபாய் வந்துச்சா? ஃபேர் அண்ட் லவ்லி, பாண்ட்ஸ் எல்லாம் இந்த 1000 ரூபாய் வந்துச்சான்னு சொல்றது இவர் மட்டும் பேசினது கிடையாது. திமுகவில் நிறைய பேர் ஓசியா இருக்கட்டும், ஆத்தாளுக்கு ஒரு 1000 ரூபா, அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபா அப்படின்னு சொன்னவங்களா இருக்கட்டும், 1000 ரூபாய் பிச்சை போடுறது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வார்த்தைகளை உதிர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த அந்த சாட்டை துரைமுருகன் கேட்குறாரு, ஏன்னா ஏன் அக்கா தங்கச்சி ஜாக்கெட் வாங்குறது எல்லாமே நீ கொடுக்குற 1000 ரூபா வச்சு தானா? ஏன் இவ்வளோ நாள் என் அக்கா தங்கச்சி மஞ்சள்லாம் பூசினது கிடையாதா? ஏன் எங்கள் அக்கா தங்கச்சி வெள்ளையா பளபளப்பாக இருந்தது கிடையாதா? சரி, எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் அம்மா இவங்கெல்லாம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு நீ கொடுக்குற 1000 ரூபா தான் காரணம்னா, உங்கள் வீட்டு பெண்கள் பளபளப்பாக இருப்பதற்கு யார் கொடுத்த 1000 ரூபா காரணம்? வேலிடான கொஸ்டின், ரொம்ப 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 வேலிடான கொஸ்டின். இந்த தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பளபளப்பாக இருப்பது அறிவாலயத்தை சார்ந்த குடும்பங்கள் தான் அப்படின்னு சொல்லி திமுக அங்கே இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் இப்படின்னு சொல்லி எல்லாருடைய பெயரும் சொல்கிறாரு. இந்த தமிழ்நாட்டிலேயே ஆண்கள் லிப்ஸ்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னா அதில் திமுகவை சார்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. அந்த 1000 ரூபாய் நமக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது இன்னும் பாதி பெண்களுக்கும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து விட்டார். போகிற இடமெல்லாம் கண்ணி வெடி மாதிரி 1000 ரூபாய் கிடைச்சிச்சான்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய 10 பெண்கள் சொல்கிறாங்க எனக்கு கிடைக்கல, 5 பெண்கள் சொல்கிறாங்க எனக்கு கிடைச்சிருச்சு. ஏய், தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்ன? நீங்கள் சொன்ன பொய் என்ன தெரியுமா? அனைவருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் கொடுத்தது என்ன தெரியுமா? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் சொல்லி. இதுலேயே இவ்வளோ பெரிய பித்தலாட்டம் செஞ்சிட்டீங்களே. இன்னொரு கேள்வி வருது கனிமொழி அக்காட்ட, அப்போ நீங்கள் 1000 ரூபாய் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்ச பிறகு கொடுத்துருவீங்களான்னு கேட்டால், எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்து விடுவோம். எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை திமுக இங்கே எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கிடைப்பதற்கு உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும்? தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததான் நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த அரசியல்வாதிகள் செய்ய போகிற அடுத்த கணக்கு என்ன தெரியுமா? 1000 ரூபாய் கொடுப்பேன், இன்னும் நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க. இன்னும் 2 வருடங்களில் 2026 எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் கரெக்டாக 1 வருஷத்துக்கு பிறகு இல்லாட்டி 1.5 வருஷத்துக்கு பிறகு செயல்முறைப்படுத்துவாங்க. அதாவது 6 மாதங்கள் இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் உங்களுக்கு அந்த ஒரு சலுகைகள் இல்லாட்டி அந்த ஒரு வாக்குறுதிகள் அப்படிங்கிறது நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும். எப்படி 2 வருடங்களுக்கு பிறகு மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ,
செய்தார்களோ அதே மாதிரி இன்னும் 2 வருடங்களுக்கு பிறகு அந்த எலெக்ஷன் அவங்களுடைய ஆட்சி முடியும் தருவாயில் மறுபடியும் பணத்தை கொடுத்து அடுத்த கேம்பெயின் செய்வாங்க. எப்படி கேம்பெயின் செய்வாங்க தெரியுமா? நாங்கள் நிறைவேற்றிட்டோம், நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். சார் நீங்கள் நிறைவேற்றியிருந்தீங்கன்னா அந்த அன்னைக்கே செஞ்சுருக்கணும் சார். ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன, கவர்மெண்ட்டுக்குள்ளே எவ்வளோ ஃபண்டு இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சிச்சு. நீங்கள் இப்போ அந்த கவர்மெண்ட்டை வச்சு தான் அந்த ஒரு இலாக்கா எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. போன முறை சொன்னீங்க அதிமுக கையிலேருந்து எங்கள் கைக்கு நிதி வரும்போது நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு, அதனால் இதை நிறைவேற்றுவதற்கு 2 வருடங்கள் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த உரிமை தொகை கொடுப்பதற்கு டிலே பண்ணீங்க. இப்போ உங்கள் கையில் எல்லாமே இருக்குது, உளவுத்துறை இருக்குது, அடுத்ததாக என்ன நடக்க போகும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் ஒரு குரூப் தனியாக வச்சுருப்பீங்க. சிங்கப்பூர் மலேசியாக்கெலாம் போயிட்டு வரக்கூடிய மேயர் அவர்களை வச்சுருக்கீங்க, அவங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ எல்லா விஷயங்களும் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம்? உடனடியாக அதை அமல்படுத்தலாம். மக்கள் யாரும் முட்டாள் இல்லை என்பதை நீங்கள் மறுபடியும் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு எதிர்ப்பு வருது அப்படிங்கிறத இன்றைக்கே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026 செம்மையாக இருக்கும். இது ஏதோ இன்னையோடு இந்த அரசியல் முடிஞ்சிடும் அப்படின்லாம் கிடையாது. இது வெறும் நாடாளுமன்ற தேர்தல், நமக்கானது இருக்குங்க. அடுத்ததாக 2026 தேர்தல். அந்த 2026 தேர்தலினுடைய ட்ரெய்லராக தான் நாங்கள் இதை பார்த்துட்ருக்கோம். உண்மையான மாணவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் இந்த தேர்தலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறீங்க, என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க, எல்லாம் புக் மார்க் செய்யப்படுகிறது. எல்லாம் கம்ப்யூட்டரைஸில் ஒவ்வொருத்தவங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயும் டேட்டா பேஸ்க்குள்ளே ஆட் ஆகிட்டு இருக்கு. என்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, என்ன செய்ய போகிறீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே டேட்டாவாக மாறிட்டுருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா தான் சார் எங்களுடைய பலமே. அந்த டேட்டா எங்கள் கையில் இருக்குது. இவ்வளோ நாள் இந்த டேட்டாலாம் உங்கள் கையில் இருந்துச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்டோம். இப்போ டேட்டா எங்கள் கைக்கு வரப்போகுது, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்டாகணும். மக்களுக்கான தேவைகள், மக்களுக்கான உண்மை நிலவரங்கள், ஜாதி பார்த்து அரசியல் வேண்டாம், நீங்கள் அடுத்ததாக மதம் பார்த்து அரசியல் வேண்டாம். அடுத்ததான் நீங்கள் செய்யக்கூடிய திமுக என்ன செஞ்சிருக்கு தெரியுமா, அதிமுக என்ன செஞ்சிருக்கு தெரியுமா, என்ன செஞ்சிருக்குன்னு எனக்கு தெரிய வேண்டாம், என்ன செய்ய போகுது. பரம்பரையாக நாங்கள் போட்ட அந்த ஓட்டுக்கெல்லாம் இனிமேல் வரும்னு நினச்சி கூட பார்த்துடாதீங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்குகளை வாங்கிடலாம், அதுவும் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு தான். அதுவும் அந்த ஏழ்மையான முதியோர்கள் பாமர மக்களை ஏமாற்றி வேணால் ஓட்டுக்கு காசு கொடுத்து அந்த ஓட்டை வாங்கிடலாம். இனி வரக்கூடிய மக்கள் உங்களுக்கே அல்வா கொடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. இது சின்ன ஒரு சாம்பிள் தான். அரசியல் புயலில் நிறைய எடுத்து வச்சேன். ஆனால் இந்த 1000 ரூபாய் மேட்டர் தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களா? ஏதோ 1000 ரூபாய் கொடுத்து நமக்கு பெரிய வாழ்வுரிமையே கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா? அது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் பண்ணிட்டேன். வெறும் 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க. டெய்லி 1000 ரூபா கொடுத்தா பரவாயில்லைங்க, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். மாதம் ஒரு நாள் வேலைக்கு போனால் என்னால் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இவ்வளோ தூரம் நம்மளுக்கு கொள்ளையடிச்சிட்டு இப்படி கொடுத்துட்டு அதுதான் எங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்கிறத எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கரண்ட் பில்லை கம்மி பண்ணியிருந்தால் அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு மிச்சமாயிருக்கும். சொத்து வரியை கம்மி பண்ணியிருந்தால் எங்களுக்கு 1000 ரூபாய் மிச்சமாயிருந்திருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் சொன்னோம்னா வேற மாதிரி ஆயிரும். ஏன், உங்களுடைய எம்எல்ஏனுடைய அந்த வருமானம் இருக்குது தெரியுமா? ஒரு எம்எல்ஏ எவ்வளோ காசு வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய சம்பளமா, அந்த சம்பளத்தில் 10% எடுத்து மாற்றி உங்களுடைய எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சம்பளத்திலையும் ஒரு 10% எடுத்து மாற்றிருந்தீங்கனாலே எவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கலாம், மக்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பேசுவோம், ஒவ்வொன்றா பேசுவோம். மக்களுக்கு தெளிவு வர வேண்டும். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் பேசினா மக்கள் குழம்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற மாதிரி மக்களை குழப்பி அதிலிருந்து மக்களுடைய ஓட்டுக்களை பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கல. தெளிவான பாதையை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரா வேணாலும் இருக்கலாம், அது எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை மக்கள் சரியான நபர்களை, அவங்களுக்கு தேவையான வரும் தலைமுறைக்கு தேவையான ஒரு நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வளோதான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.